தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சரை தோற்கடித்த திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முதலமைச்சரை தோற்கடித்த திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்றைய தினம் தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அது கருணாநிதி குடும்பத்துக்கும் திமுக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. முதலமைச்சரின் தோல்வி திமுகவினரால் ஜீரணிக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சரை தோற்கடித்தவர் யார் என்று சொன்னால் தவேகா வேட்பாளர் பாபு, தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பாபு. இந்த பாபு யார் என்று சொன்னால் இவர் ஒரு திமுக பிரமுகர் தான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆசியால் அவர் புரசைவாக்கம் தொகுதி சட்டசபை உறுப்பினராக திமுக எம்எல்ஏவாக இருந்தவர். திமுக மாவட்ட செயலாளராகவும் இருந்தார். முதலமைச்சரை தோற்கடித்த பாபு திமுக எம்எல்ஏ, திமுக மாவட்ட செயலாளர். கட்சியில் மூத்த தலைவர்களால் அவர் கட்சியிலிருந்து கட்டம் கட்டப்பட்டதால், ஓரங்கட்டப்பட்டதால் அவர் திமுகவிலிருந்து விலகி சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். கொளத்தூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். யாரும் எதிர்பாராத வகையில் தனது தலைவரையே தோற்கடித்து விட்டார். ஆம், திமுக எம்எல்ஏவாக, திமுக மாவட்ட செயலாளராக கோலோச்சிய பாபு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேறு யாரிடமும் தோல்வியடையவில்லை. அவர் திமுக காரரிடமே தோல்வியடைந்தார். இதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை.